அவர் மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்து தாவேகா வளர்க்கணுன்னு தேவையே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான் தாவேகாவில் இப்போ பயங்கர ஜாலியாக அமைச்சர்லாம் ஆகி ஒரே ஃபன் தான். அப்படி இருக்கும்போது இப்போ வேறு தாவேகாவில் வருகை வந்து அதிகமாக இருக்குது. அதிமுகலேருந்து வந்து சேர்ந்துக்கினேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்கிறார். என்னை தாவேகாவில் சேர சொல்லி வற்புறுத்தினாங்க, அதனால தான் அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னோன்னு அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனாக பேசிட்டு போனார். அந்த கருத்தை வந்து கேள்வியாக கேட்குறாங்க. என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தாவேகாவில் இழுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மாதிரி ஆள்லாம் வந்து தாவேகா வளர்க்கணுன்னு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லுவார்ல, ஏன்னா மொத்த அதிமுகவும் கடையை காலி பண்ணிட்டு இங்கே தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். அந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எது வெளில இருந்து திமுகலாம், எங்களுக்கு திமுகலாம் வேணாங்க, எங்களுக்கு அதிமுக போதும், அந்த மாதிரி தான் இப்போது போயின்னு இருக்குது பிளான். தாவேகா வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதிமுக ரொம்ப பாவம். இந்த இயக்கத்திற்கு அனிதா ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் வருகிறது தான் இந்த இயக்கத்தை ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இல்லை. அவர் அவதூறாக பேசினார் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தால் அது வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு அவரை அழைத்து சென்று வழக்கில் பதிவு செய்ததற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் அவர் கருத்துக்கள் சொல்கிறார்.